Hi everyone, welcome back to my channel. 10th standard mathematics quarterly exam கான question paper 2025 கான question paper தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. quarterly examination 2025 mathematics கான question paper. ஸோ ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு important questions அப்லோட் பண்ணிட்டேன், important 2 மார்க்கும் அப்லோட் பண்ணிட்டேன், important 5 மார்க்கும் அப்லோட் பண்ணிட்டேன். to attend the 22 marks and அதே மாதிரி 20 marks in 2 marks and 50 marks in 5 marks ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைக் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறோம் அப்படின்னா தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதை படிங்க, ஓகேங்களா? ஸோ இதில் லாஸ்ட் மினிட் அந்த மாதிரி இல்லை, நம்ம கொடுக்குறதே மேக்ஸிமம் ரொம்ப மினிமம் கொஷின்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து எனக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாளைக்கு 10 வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க இது. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் அப்படி பண்ணேன், பட் நிறையா வீடியோஸ் வந்து போட்டேன் நிறைய பேர். ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்தந்த நேரத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் நிறைய பேர் எப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லையில் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது அண்டு நிறைய புது கொஷின்ஸுமே இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அதனால் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிஜமாலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஒரு வீடியோ வந்து ஷுவராக போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீடியோ தான். ஸோ அதில் நம்ம சொல்கிறது தான். ஸோ அகெயின் நான் வந்து திரும்ப இன்னொரு லாஸ்ட் மினிட் கொஷின் சொன்னாலும் அதே தான் சொல்ல போகிறேன். என்ன அதில் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எல்லா தடவையும் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். மற்றபடி வந்து புதுசாக நான் அது கொஷின் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஆல்ரெடி போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிட்டிங்கன்னா அப்படின்னாவே போதும், ஷுவராக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நான் என்னுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் எடுத்தது தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கங்க, இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி எப்படி தமிழ் இங்கிலீஷ்லாம் நம்ம சொன்னது அப்படியே வந்துச்சோ, ஷுவராக இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமில் கேட்பாங்க. மொத்தம் நான் உங்களுக்கு 3 மாடல் கொஷின் பேப்பர் இது மாதிரி ரெடி பண்ணேன். அதில் ஒன்று தான் இப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு 3 கொஷின் பேப்பரும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் PDF வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நிஜமாலுமே நான் வந்து சும்மா டைம் பாஸுக்குலாம் நான் கேட்கல, நிஜமாலுமே உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சேனலுக்கு புதுசு அப்படின்னா உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் உங்கள் வீடியோஸ்லாம் நான் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். இப்போ வாங்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம எப்பவும் போல் மெயின் செக்ஷன் 5 மார்க் போயிடுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் சொன்னது நான் காம்போசிஷன் டைப்பில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதான் இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிறதுனால நான் இந்த கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர் பேர், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், இது எல்லாமே. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதால அது கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று f(x) ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வேல்யூ ஃபைன் பண்ணுறது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொடுக்கல, பட் இதுதான் அதிகமாக கேட்குறாங்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் பி டிவைட் 445 and 572 லீவிங் ரிமைண்டர்ஸ் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் யூனிட்டில். ஸோ அதனால் நான் இதையும் கேட்டிருக்கேன். சம் ஆஃப் த 3 கன்செகட்டிவ் டேர்ம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 கன்செகட்டிவ் டேர்ம்ஸோடைய சம் வந்து 27, அதோட ப்ராடக்ட் 288ங்கிறப்ப அந்த 3 டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும் அது. ஸோ அதே மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட்டு, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிறப்ப வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A and B. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணல, லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஈக்குவலாக கேன்சல் ஆகும், அதில் என்ன வேல்யூ வருதோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd சாப்டரில் ஸ்கொயர் மெத்தடை இது பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டு ஃபார் திஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் LCM ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், LCM ஃபைன் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, LCM ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தியரம், நான் 3 கொஸ்டின் எடுத்திருப்பேன். அதில் ஒரு கொஸ்டினில் பேசிக் ப்ரொபஷனாலிட்டி விச் இஸ் தேல்ஸ் தியரம். உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக தேல்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேல்ஸ் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு எதர் தேல்ஸ்னு கேட்பாங்க, இல்லை பேசிக் ப்ரொபஷனாலிட்டின்னு கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டினில் ஆங்கிள் பைசெக்டர் எடுத்திருப்பேன் அது. ஸோ அடுத்தது இது 4th சாப்டரில் இருந்து கேட்டிருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த டைப்லேயும் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே 5th சாப்டரில் ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த ஜாயினிங் லைன் பாயிண்ட்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான். அதே மாதிரி கிராஃப் என்னென்ன கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்கு A×B கொடுத்துட்டு AB ஃபைன் பண்ணுறது, இல்லை B×A கொடுத்துட்டு AB ஃபைன் பண்ணுறது, இல்லை AB கொடுத்துட்டு A×B ஃபைன் பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது வந்து ஃபங்க்ஷனாக என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டைப் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். HCF ஃபைன் பண்ணுறது, யூக்ளிட் டிவிஷன் பயன்படுத்தி 8th டேர்ம் ஆஃப் த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனோட 8th டேர்ம் ஃபைன் பண்ணுறது, ஒரு 3 வேரியபிள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்கிறதுனால சம்டைம்ஸ் ரேராக ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் 5 மார்க்கில் கேட்குறாங்க, பட் இஸ் த வெரி ஈஸி கொஸ்டின்கிறனால ஐ மார்க்டு திஸ் கொஸ்டின் இன் 2 மார்க். அண்ட் ஆல்சோ GCD ஃபைன் பண்ணுறது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ 2 மார்க்கில் தான் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபைன் த சம் ஆஃப் த
சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட், ஸோ அது நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ அதுவும் கேட்டிருக்கேன். ஸ்லோப்பு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டி காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதையும் கேட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஷேர் த PDF. என்னோட டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.